சட்டவிரோதமாக ஒரு ஆள் இங்கே தங்கி அவர் வந்து பெரிய தொழிலதிபராகவே இருந்திருக்கிறார் அப்படின்னு இவர் வந்து மத்திய அரசு உடைய ஐபி கண்டுபிடிச்சி, எப்போவுமே மத்திய அரசு தான் ஒன்று என்ஐஏ கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா ஐபியிலேருந்து சொல்லுவாங்க. சொல்லி இங்கே இருக்கக்கூடிய கியூ பிரான்ச் போலீஸுக்கு சொன்னோடனே அவங்களும் போய் ஆய்வு செய்ததில் ஆமாம் அப்படின்னு கண்டுபிடிச்சி அவரை இலங்கைக்கே நாடு கடத்தக்கூடிய வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது அர்ஷத் அப்படிங்கிறவர். 46 வயசு, ஒரு தொழிலதிபர். புளியந்தோப்பு ஓட்டேரியில் வந்து லாஜிஸ்டிக்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. இவர் இலங்கையிலேருந்து வந்திருக்கார். சரி, இலங்கையிலேருந்து ஏன் இங்கே வந்தார் அப்படின்னா, அங்கே வந்து இம்ரான் கான் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான், அவனுக்கும் பூங்கொடி கண்ணன் அப்படிங்கிறவருக்கும் 2 பேருக்கும் சுட்டு விளையாடிட்டு இருக்காங்க. தொழில் போட்டி. அப்படி என்ன தொழில் பண்ணாங்கன்னு தெரியாது. இதில் பூங்கொடி கண்ணன் அப்படிங்கிறவர் இம்ரான் கானை போட்டு தள்ளிடுறார் 2017 நினைக்கிறேன். இந்த இம்ரான் கானுடைய தோஸ்து தான் அர்ஷத்து. தொடர்ச்சியாக நம்மளை சுட்டு போட்டுருவாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி எப்படி எந்த வழியாக வந்தார்னு தெரியாது வந்து தமிழகத்தில் வந்து செட்டில் ஆகி பார்த்திங்கன்னா அவர் மண்ணடியில் ஆதார், அவருக்கு சேவை மையத்தில் அடையாள அட்டை, பேன் கார்டு, ஓட்டுநர் உரிமம் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டெப்பு முன்னால் போய் 2022 புதுக்கோட்டையில் அவருக்கு பாஸ்போர்ட்டே கூட வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அவரை தான் இப்பொழுது கண்டுபிடிச்சிருக்காங்க சட்டவிரோத குடியேறின்னு. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து அந்த அர்ஷத்தோடைய தனிப்பட்ட முயற்சியில் ஒரு ஆளால் நடந்திருக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் இருந்திருக்கணும். அர்ஷத் மாதிரியும் இன்னும் பல பேர் இருந்திருக்கலாம். இன்னும் எத்தனை பேர் இருப்பான்னு தெரியாது. இது இலங்கையிலிருந்து பிடிப்பட்ட ஒரு நபர். இவர் இலங்கை தமிழர்கள் வேறு, இதை போன்று இருப்பவர்கள் வேறு. ஏன்னா அவங்க ஒரு நாள் அவங்க தங்களை தமிழர்கள்னு சொல்லிக்கிட்டது இல்லை. இப்போ இவங்களுக்கும் இலங்கையை சேர்ந்த இந்த இஸ்லாமிய குழுக்கும் எல்டிடிக்கும் ஏன் பிரச்சனை வந்தது? அதை இங்கே இருக்கிற தமிழ் சோகால்டு இந்த தமிழர்களுக்காக ஆதரித்து பேசுகிறோன்னு சொல்கிறவங்க யாரும் அந்த சப்ஜெக்டை பேசுகிறதே கிடையாது. பிரபாகரனை நல்ல வேலை, பிரபாகரனுக்கு ஒரு இஸ்லாமிய பெண்மணி தான் பாலூட்டி வளர்த்தாள் அப்படின்னு இன்னும் அந்த ஒரு கட்டுக்கதை தான் இன்னும் சொல்லலை, மீதியெல்லாம் சொல்லிட்டானுங்க. இப்போ இவர் ஏன் 2017 இங்கே வந்தார்? அந்த துப்பாக்கி சூடுக்கு முன்னாடி இவருடைய பின்னணி என்ன? ஏன்னா ராமநாதபுரத்துக்காரங்களுக்கும் அந்த தேவாலயத்தில் குண்டு வெடிப்பு நடந்த சம்பவத்துக்கும் தொடர்புகள் இருக்குன்னு அப்போவே பல்வேறு ஆதாரங்களோட செய்திகள் வந்தது. அப்போ இவர் இங்கே வந்தார்னா தீவிரவாத தொடர்பு இவருக்கு ஏதாவது இருந்ததா? ரெண்டாவது, இவர் இருந்த பகுதி பட்டாளம். அந்த பகுதியில் அந்த தடா ரஹீம் ஆதரவாளர்கள் மிக அதிகம். தடா ரஹீமுடைய பின்னணி என்ன? அவர் ஏற்கனவே ஒரு பயங்கரவாத செயல் செஞ்சு ட்ரெயினில் போனவனை குண்டு வச்சு சாவடித்து நாளைக்கும் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடியவர். இவர் இந்த ஆதார் கார்டு இப்போ வாங்கினதோட இன்னொரு விஷயமும் நீங்கள் கோத்து பாருங்க. பீகார் தேர்தலில் நாங்கள் ஆதார் அட்டையை ஒரு ப்ரூஃபாக எடுத்துக்கொள்ள முடியாது, அது வந்து நீங்கள் தேவையில்லாமல் அதில் பொய்யான ஆட்கள் இல்லாமல் நீங்கள் கொண்டு புகுத்த முடியும் அப்படின்னு சொன்னால் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்ச பயலுக என்ன நோக்கத்துக்காக குதிச்சாங்கிறது இப்போ தெரியுது நமக்கு. ஏன்னா ஃபோர்ஜரியாக ஆதாரம் வாங்குறான், அதை தாண்டி புதுக்கோட்டையில் போய் பாஸ்போர்ட்டும் வேற வாங்குறான். பாஸ்போர்ட் வாங்கும்போது இந்த ஆள் வந்து வேற ஒரு கதையை சொல்கிறான். இப்போ அந்த அளவுக்கு இந்த ஆளுக்கு நெட்வொர்க் எங்கேருந்து? புதுக்கோட்டையில் இவருக்கு பாஸ்போர்ட் வாங்கி கொடுத்தது யார்? சென்னையில் இவருக்கு ரேஷன் கார்டு ஆதார் வாங்கி கொடுத்தது யார்? வீடு பிடிச்சி கொடுத்தது யார்? இந்த ஃப்ராடுத்தனத்துக்கு துணை போனது யார்? இது நீங்கள் நல்லா தேடி பாருங்க. இதுக்கு பின்னாடி இந்த மண்ணடியில் இயங்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்களின் பின்னணி இல்லாமல் இது நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஆனா ஊன்னா தெருவில் இறங்கி சிஏஏ மோடி எங்களை நாடு கடத்த பார்க்குறாரு, இவங்க ஒவ்வொரு விஷயமா வெளில வருது பாருங்க. இந்த புகை போட்டால் எலி வெளில வரும் பாருங்க வலையிலேருந்து, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா வரதான் இந்த ஃப்ராடுகார பயல்கள்லாம் ஏன் இந்த மாதிரி எதுக்குறானுங்க? மோடி கொண்டு வர திட்டத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பின்னாடி இந்த இன்னும் எத்தனை 1000 பேர் இருக்காங்க, 1000 லட்சக்கணக்கில் கூட தமிழ்நாட்டிலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பங்களாதேஷிகள் பல பேர் இருக்காங்க. பங்களாதேஷிகளே 1 லட்சம் பேர், முஸ்லீம்களே இங்க இருக்கக்கூடிய அமைப்புகளும் சப்போர்ட் பண்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இது வந்து தமிழகத்தின் சட்டம் ஒழுங்குக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்க போகின்றது என்பதுதான் இட்ஸ் a டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். இது
இதுக்கு உடனே எல்லா பத்திரிகையிலையும் பாருங்க, இலங்கை தமிழர் நாடு கடத்தல். அதாவது இவங்க எமோஷனை தூண்டுற மாதிரியே ஒரு கேப்ஷன் வைக்கணும், இலங்கை தமிழர் நாடு கடத்தல். அதுக்கு பதிலா என்ன போட்டுக்கணும், இலங்கையை சேர்ந்த அர்ஷத், அவர் என்ன அர்ஷத், அவர் முகமது அர்ஷத் என்பவர் சட்டவிரோதமாக குடியேறியவரை நாடு கடத்தினார்கள்னு போட்டிருக்கணும். நீ டைட்டிலே ஒரு 2 லைனா 1 லைனா கூட போட்டிருக்கலாம். ஆனா உன்னுடைய நோக்கம் என்ன, மத்திய அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தணும், பிஜேபியும் நரேந்திர மோடியும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருப்பார்கள் என்று ஒரு கட்டமைப்பதற்காக இவர்கள் இதை போன்ற கேடுகட்ட செயல்களை செய்கின்றார்கள். இப்போ இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த சென்சார் போர்டெல்லாம் இருக்கிறதுனால இதையும் சேர்த்து கேட்க வேண்டியதாக இருக்குது. இப்போ சமீபத்தில் இப்போ இது என்ன செய்தியாக வந்திருக்கிறதோ அதில் அது பயங்கரவாதின்னு சொல்லலை. ஆனால் இதே போல் இலங்கையிலிருந்து வந்த ஒரு தமிழர் வந்து இங்கே எப்படி சட்டவிரோதமாக தங்கி டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் இதெல்லாம் வாங்குறாங்க, டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிறவர். அந்த படத்தை ஆஹா ஓஹோ என எல்லாரும் விதந்து ஓதினார்கள். சின்ன பையன் எடுத்திருக்கிறான், அதுவும் இலங்கை தமிழர் எடுத்திருக்கிறார் அப்படின்னு விண்ணுக்கும் மண்ணுக்கும் அவர் கொண்டாடினார்கள். அதில் என்ன கதையோ அதுதான் இவர் வந்து இங்கே ஒரு தொழிலதிபராக எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்காரு. இப்போ அதை கொண்டாடியவர்கள் இதையும் கொண்டாடுவார்களா, இல்லை இந்த ஐபி எடுத்திருக்க இந்த நடவடிக்கை எதிராக அவங்க ஏதாவது போராடுவாங்க? அவங்க ஐபியை போராடுவதற்கு அவங்களுக்கு வலு இல்லைன்னா கூட இல்லைங்க, அது என்னங்க அவங்க கஷ்டப்படுறாங்க, ஏன் அதெல்லாம் தப்புங்க, அவர் இருக்கட்டுங்களே, அவங்க இலங்கையில போய் என்னங்க பண்ணுவார் இனிமே இப்படின்னு தான் இந்த மாதிரி உருட்டுவாங்க. ஆனா எனக்கு இன்னொன்று என்ன தோணுதுன்னா, இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி அந்த மாதிரி ஒரு கருவு வச்சு படம் எடுக்கிறது, நீ இந்த மாதிரிலாம் பித்தலாட்டம் பண்ணலாம், நீ இப்படிலாம் அரசாங்கத்தை ஏமாத்தலாம், நீங்க இவரை ஏன் டெபோர்ட் பண்றாங்கன்னு தான் என்னுடைய அடிப்படையான கேள்வி. இவர் என்ன பண்ணிடணும், இங்க பிடிச்சி ஜெயிலில் போடு, அவனை ஒரு 3 வருஷமோ 5 வருஷமோ கடுங்காவல் தண்டனை அப்படின்னு போடு. இங்க ஜெயிலில் போட்டா அவன் அங்கே போக முடியாது, அவங்க குடும்பத்தாரும் இவனை போய் ஜெயிலில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஏன் இருக்கலாம்னு சொல்றேன்னா, இங்க திராவிட மாடல் ஆட்சி இருக்குன்னு என்னால இருக்கும் அப்படின்னு என்னால அறுதிட்டு சொல்ல முடியல. இவங்கள முன்னாடி ஜெயிலில் போட்டிருக்கணும், இல்லைன்னா இவங்களுக்காக ஒரு தனி சிறைச்சாலையை ஏற்படுத்தி இருக்க திருச்சியில இருக்க இல்ல அந்த சிறைச்சாலை இப்ப போராது. ஏன்னா எவ்வளவு பேர் இதா வராங்க, ஒரு பெரிய சிறைச்சாலையா ஒரு 1000-2000 பேருக்கு அங்க கொண்டு போய் இவங்களை ஒரு ஐசோலேட்டட் பிரிசனா தான் இதை வைக்கணும். ஏன்னா அப்பதான் அடுத்தவனுக்கு இந்த பயம் வரும். நீங்க இந்த மாதிரி வேலையை சிங்கப்பூர்ல செஞ்சீங்கன்னா என்ன உங்களுக்கு தண்டனை, அந்த சவுக்கடின்னு ஒண்ணு, அந்த சவுக்கடி உங்களுக்கு ஒரு அடி அடிச்சான்னா உங்க உடம்புல இருக்கிற கறியெல்லாம் பிச்சுட்டு வந்துடும். விளக்கெண்ணெயை தடவி அந்த கயிறை நல்லா ரெடி பண்ணி உங்க ஆடைகளெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சொடுக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி தண்டனை இங்க வச்சா கூட இவனுங்க அதுக்கெல்லாம் இங்க அந்த கயிறையே இவனுக்கு இதாக்கிடுவாங்க, நஞ்சு போக வச்சிருவானுங்க. அந்த ஊர்ல அந்த மாதிரி தண்டனை. மலேசியாலேயே இருக்கட்டும், பல அமெரிக்காலேயே இருக்கட்டும், எல்லா நாடுகள்லையும் கள்ளக்குடியேறிகளை எப்படி நடத்துறாங்கன்னு பாருங்க. ஆனா பாரத நாட்டுல மட்டும் அவங்க எல்லாம் அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாதுங்க, அவன் என்னங்க பண்ணுவான். இல்ல சட்டவிரோத குடியேறியதான் கள்ளக்குடியேறின்னு சொல்லு, நீங்க கள்ளக்குடின்னு எனக்கு வேற ஏதாவது கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி அப்படின்லாம் நினைச்சுக்காதீங்க, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாதுங்க. அவர் வேணா அரசியல் வேணா அவர் கள்ளக்குடியேறின்னு பல பேர் விமர்சிக்கிறாங்க, நீங்களும் நானும் விமர்சிக்கல. அதனால இதுக்கு சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும். இவரை போன்றவர்கள் நாடு கடத்துவதை விட ஒரு தனி அறையில் கடுமையான தண்டனை விதித்து இங்கேயே அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்து.